நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வ.உ.சி. மைதானத்தில் மண்டல அளவிலான 11வது டிராகன் கராத்தே போட்டிகள் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்ட சிட்டோ ரியோ கராத்தே சங்க செயலாளர் சுபகணேஷ் வரவேற்றார். இந்த போட்டிகளை பாளை எம்.எல்.ஏ. அப்துல் வஹாப், மானூர் ஒன்றிய தலைவர் ஸ்ரீலேகா அன்பழகன், மானூர் பஞ்சாயத்து தலைவர் பராசக்தி செல்வின் துரை, அதிமுக மாவட்ட இளைஞரணி தலைவர் வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இந்த போட்டிகள் புள்ளிகள் அடிப்படையில் வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டு மண்டல அளவில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு தகுதி பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே. உள்ள பேர டபுள் டீமாக கையில் போட்டு வாங்க சேர்ந்து வாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் இப்பொழுது அவர்களின் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கும் வகையில் திரு எஸ்.டி. சுபகணேஷ் செக்ரட்டரி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். இப்பொழுது 11th டிராகன் சவால் டோர்னாமெண்ட் நமது வி.ஓ.சி. இண்டோர் ஸ்டேடியம் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் நடைபெற்று இருக்கு. அந்த டோர்னாமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது என்னோட நேம் எஸ்.டி. சுபாகணேஷ், செக்ரட்டரி ஆஃப் டிராகன் சிட்டோ கராத்தே அசோசியேஷன். இந்த போட்டியானது பசங்களுக்கு திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி 4 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 350 மாணவர்கள் மேலே கலந்துட்டு இருக்காங்க. இதில் வின் பண்ணுறவங்க நவம்பர் 1, 2 அதை நடத்தக்கூடிய நேஷனல் அளவிலான நமது ஆல் இந்தியா சிட்டோ டோர்னாமெண்ட்டில் இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் எடுக்கிறவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வின் ஆகிறவங்க இன்டர்நேஷனல் அளவில் நம்மளோட டிராகன் சிட்டோ மூலமாக செலக்ட் ஆகி அவங்க இன்டர்நேஷனல் டோர்னாமெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டோர்னாமெண்ட் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்குது என்னோட நேம் சுபாகணேஷ். இதை ஃபுல்லாக இங்கே வந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் எங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடியது சி செந்தில்குமார் அவர்கள். அவர்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவர்கள். அவர்கள் தமிழ்நாடு அளவில் டிகேஎஸ் ஃபவுண்டராக இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆல் இந்தியா சிட்டோ யூனியன். ஸோ அவர்களுக்கு இந்த நிகழ்வு ஃபுல்லாகவே அவங்களோட கண்ட்ரோலில் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. மென்மேலும் எங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்கள் எங்களை ஊக்குவித்து அழைத்து கொண்டு போயிருக்கார்கள். இதில் ஜெயிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்த கட்ட தேசிய அளவில் உலக அளவிலான போட்டிகளில் பங்கு கொள்வாங்க.